தவறு நடந்திருக்கு. ஸ்டார் 3.0 ன்னு ஒன்னு இது பண்ணிருக்கீங்க. டிரான்ஸ்பரன்ட் அண்ட் பேப்பர்லெஸ். ஒரு இது ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டீங்கன்னா ஈஸி எடுத்தீங்கன்னா எல்லா லிஸ்டும் ஒரு கோயில் நிலம் ஒரு ஏக்கர் நிலம் 100 கோடி இருக்கும்போது அந்த லிஸ்ட் எல்லாம் வரும்போது இது வெறும் சப் ரிஜிஸ்ட்ரார் மட்டும் தான் ஈடுபட்டிருக்காங்க. அமைச்சர் லோகேஷ் அவர்கள் சப் ரெஜிஸ்ட்ரார் இந்த சப் ரெஜிஸ்ட்ரார் தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சதுனாலதான் அவர் வந்து நேற்று சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அவர்கிட்ட நம்ம பேசும்போது ஓரலா என்ன சொல்றாரு அப்படின்னா, கோர்ட் டைரக்ஷன் வச்சு நான் அந்த பத்திரத்தை பதிவு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன அப்புறம் இப்ப நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட் ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். இப்ப என்ன கேட்டீங்க? ஸ்டார் அவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சு நடந்துச்சான்றது இல்ல, இதுதான் சொல்றேன். இவர் கோர்ட் டைரக்ஷன் வச்சு பண்ணி இருக்கிறாரு. இந்த கோர்ட் வந்து தலையிட்டு இது வந்து டாக்குமெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணி இட் கேன் பி கன்சிடர் டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுத்துறாங்க. அதை வச்சு இவர் பண்றேன்னு எங்க கிட்ட சொல்றாரு. பட் அது தவறு நடந்ததுதான் சப் ரெஜிஸ்ட்ராரை நாங்க சஸ்பெண்ட் டாக்குமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டோம். அதுக்குதான் சொல்ல வரவே இல்லை. அதுதான் விஷயத்துக்கு வரும். அவரு இப்ப அவர் சொன்னது போல அந்த தவறு நடந்திருக்கு. ஆமா, அதுதாங்க சொல்ல வர. அவர் நான் கன்க்ளூட் பண்றேன். ஏன்னா ஒரே விஷயத்தை சுத்தி வர நான் கன்க்ளூட் பண்றேன். இருங்க, இதுல சப்ரேஸ் நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க. சப்ரேஸ்டார் மட்டும்தான் இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்காரான்னு ஒரு கேள்வி கேட்கறீங்க. இவருக்கு மேல யார் இருந்தாலும் இதில் யார் சம்பந்தப்பட்ட துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் விசாரணையும் தொடங்கியாச்சு. இவருக்கு மேல யாராக இருந்தாலும் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத்தனை நடவடிக்கை எடுக்கப்படும்.